அடடா, மன்னிச்சுக்கோங்க. முழு உரையாடலும் விடுபடாம வரணும்ல. முதல் பாதியில் நிறைய உரையாடல்கள் விடுபட்டுடுச்சு. இப்போ தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை விடாம 00:00 பிற்பகல் 5:47 வரை முழு உரையாடலையும் தமிழாக்கம் செஞ்சு கீழே கொடுத்திருக்கேன். இல்ல நீங்க ஒட்டும்போது கரெக்டா இருக்கும். மருத்துவர்: தமிழ்ல பண்ணு. முற்பகல் 12 மணி. என் குரல் கேட்கிறதா? மகன்: ஆமா, எனக்கு உங்களோட குரல் கேட்குது. மருத்துவர்: சரி, நான் டாக்டர் பாரத். நான் அவர்கிட்ட தான் பேசுறேன். ஹலோ. மருத்துவர்: நான் யார் கூட பேசுறேன்? மருத்துவர்: மிஸ்டர். மகன்: சுபிஷால். மருத்துவர்: மிஸ்டர் சுவேஷ். ஆமா தான? மகன்: ஆமா. மருத்துவர்: சரி, நான் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், புற்றுநோய் நிபுணர். நீங்க என்னோட அப்பாயின் மென எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மகன்: ஆமா. ஆமா. மருத்துவர்: அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம், இந்தி எதுல பேசுறது வசதியா இருக்கும்? மகன்: ஆமா. ஆமா, இங்கிலீஷ். இங்கிலீஷ். மருத்துவர்: இந்த ரெக்கார்டிங்கே மத்த நோயாளிகளுக்கோ இல்ல பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லயோ ஷேர் பண்றதுக்கு உங்களோட சம்மதம் இருக்கா? மகன்: ஆமா சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. மருத்துவர்: சரி, இந்த ரெக்கார்டின்ல அதை ஆவணப்படுத்துறதுக்காக கேக்குறேன். சரி, சொல்லுங்க. யாரு நோயாளி? 71 வயசா? மகன்: என்னோட அப்பாதான். என்னோட அப்பா. மருத்துவர்: உங்க அப்பாவா? சரி சரி. இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சது? மகன்: உங்களுக்கு தெரியுமா, 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்க இது கிரேடு 4 வகையை சேர்ந்த பெரிய கட்டி, ஹை லெவல் டியூமர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி ஒரு சிறிய பகுதியை வெளியே எடுத்துட்டாங்க. மருத்துவர்: ஹலோ. ஆமா. மகன்: ஆமா, அவங்க மூளையில இருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா? மகன்: மீதி சில பகுதிகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆபரேஷன் சர்ஜரி முடிஞ்சு 2 மாசம். ஓகே. அவரு நல்லாதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு கடந்த 3 நாளா என்ன ஆச்சுன்னா? மகன்: அவர் சாப்பாடு, தண்ணி எதுவும் சாப்பிடுறதை நிறுத்திட்டாரு. அசைவுகளும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. மகன்: உடனே நாங்க ஜெனரல் மெடிக்கல் காலேஜுக்கு போனோம். இப்போ நாங்க இங்கதான் இருக்கோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா? மகன்: முன்னாடி அவரோட கட்டி 0.4 ஆகஸ்ட் இருந்தது. இப்போ அது நல்லா பெருசாகி பரவிடுச்சு. 0.4 ஆகஸ்ட் இருந்தது, இப்போ 4% அதிகமாயிடுச்சு. மகன்: அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மகன்: மத்தபடி உடம்போட மத்த செயல்பாடுகள் எல்லாம் நார்மலாதான் இருக்கு. ஆனா ஆக்சிஜன் வச்சுதான் மூச்சு விடுறாரு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா? மகன்: அவருக்கு இருக்கிற ஹை கிரேடு கிளியோமா காரணமா இனிமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது பாலியேட்டிவ் கேர், வலி நிவாரண சிகிச்சை மாதிரிதான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் இறந்துடலாம்னு சொல்லிட்டாங்க. மகன்: நாங்க குளுக்கோஸ், திரவ உணவு எல்லாம் கொடுத்து அவரை பழையபடி கொண்டு வர பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல அது வேலை செய்யாம போயிடும். ஏன்னா கேன்சர் திரும்ப தாக்குங்கிறாங்க. மகன்: அதனால எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் இருக்கு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 2 நாள் பார்த்துட்டு நீங்க ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. மகன்: மகன்: நீங்க வேற எங்க போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லிட்டாங்க. மருத்துவர்: சரி, இப்போ உங்களோட கேள்வி என்ன? மருத்துவர்: உங்களோட கேள்வி? குறிப்பா என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? மகன்: ஆமா. இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? மகன்: இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா இப்போ இருக்கிற இந்த நிலைமையில? மகன்: ஏன்னா முன்னாடி டாக்டர் சொன்னாங்க அவருக்கு ரேடியேஷன் கொடுக்க முடியாதுன்னு. அப்புறம் அந்த கீமோதெரபி அவரோட வயசு காரணமா முடியாதுன்னாங்க. மருத்துவர்: இப்போ அவரோட உடம்பு ஃபிட்னஸ் எப்படி இருக்கு? மகன்: பிரசன்னா, அவரு ஆஸ்பத்திரி பெட்ல தான் இருக்காரு. மகன்: நான் மெதுவா? மகன்: மெதுவா மூச்சு விடுறாரு, கையை மட்டும் லைட்டா அசைக்கிறாரு, சின்ன அசைவுகள் தான் இருக்கு. மருத்துவர்: சரி. மருத்துவர்: ஓகே, அப்போ டிராவல் பண்றது சாத்தியமில்லை. மகன்: இப்போதைக்கு டிராவல் பண்ண முடியாது. டாக்டர்ஸும் அதான் சொன்னாங்க. மருத்துவர்: ரேடியேஷன் ஏதாச்சும் பண்ணாங்களா?
மகன்: இல்லை இல்லை, நாங்க ரேடியேஷன் எதுவும் பண்ணலை. டாக்டர் தான் அவருக்கு 71 வயசு ஆகுதுன்னு 2 மாசத்துக்கு முன்னாடி ரேடியேஷன் எதுவும் தொடங்கலை. மகன்: நாங்க கேரளாவில் இருக்கிற தலைச்சேரி மலபார் கேன்சர் சென்டரை மலபார் கேன்சர் சென்டர் போய் பார்த்தோம். மகன்: ஆரம்பத்துல அவங்க 66 முறை ரேடியேஷன் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் வேண்டா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வயசு மற்றும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு. மருத்துவர்: பாருங்க, வயசும் ரேடியேஷனும் நேரடியா சம்பந்தப்பட்டது இல்லை. வயசு காரணமா அவங்க ரேடியேஷன் வேண்டாம்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வேற ஏதாச்சும் காரணம் இருக்கும். சரி, எதுவாக இருந்தாலும் முன்னாடி போவோம். மருத்துவர்: 2 மாசத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணியும் திரும்ப வந்துருச்சு. மகன்: தேங்க்ஸ். ஆமா. மருத்துவர்: சரி, இப்போ உங்களோட கேள்வி என்ன? மகன்: என்னோட அம்மா இங்கதான் இருக்காங்க. மருத்துவர்: என்கிட்ட ஒன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் புதிய சிகிச்சை முறை, நாவல் ட்ரீட்மெண்ட்? மகன்: ஹலோ. மருத்துவர்: ஆனா என்னோட பிரதரை உங்களால பார்க்க முடியுதா? மகன்: ஆமா, நான் பார்த்தேன். மருத்துவர்: நோயை கட்டுப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் வழிகள் இருந்தா? நீங்க சிகிச்சையை எடுத்துக்க ஆர்வமா இருக்கீங்களா? இல்லை இதை முழுசா குணப்படுத்துற கியூர் சிகிச்சை கிடைச்சா மட்டும்தான் எடுத்துப்பீங்களா? மகன்: எனக்கு புரியலை. அதான் என்ன? மருத்துவர்: கட்டுப்படுத்துறது, கண்ட்ரோல். அப்படின்னா மாத்திரையோ ஊசியோ கொடுத்து நோயை மேற்கொண்டு பரவாம கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். ஆனா பூஜ்ஜியமாக்க முடியாது. மகன்: மௌம். மருத்துவர்: அதுவும் சில மாதங்களுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். குணப்படுத்துறது, கியூர். அப்படின்னா நோயை முற்றிலும் ஒழிக்கிறது. ஆனா இங்க முழுசா குணப்படுத்துறது கஷ்டம். அப்போ நான் சொல்லிட்ட சிகிச்சை நோயை குணப்படுத்தாது, ஆனா சில மாசத்துக்கு கட்டுப்படுத்தும். அப்படின்னா அதை எடுத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா இல்லையா? மகன்: ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு போகவா? மருத்துவர்: இல்லை இல்லை, நான் நோயாளியை எங்கேயும் கூட்டிட்டு போகச் சொல்லலை. நான் என்ன கேட்குறேன்னா, நோயை சில மாசத்துக்கு கட்டுப்படுத்துற சிகிச்சை இருந்தா அதை செய்ய நீங்க தயாரா இருக்கீங்களா இல்லையா? மகன்: ஆமா, நான் அதை எடுத்துக்க தயாரா இருக்கேன். ஆமா சார். மகன்: சொல்லுங்க சார், இதை பத்தி சொல்லுங்க. மருத்துவர்: இந்த மாதிரி கட்டுப்படுத்துற சிகிச்சைக்கு எனக்கு என்ன வேணும்னா, உங்க அப்பாவோட பயாப்சி ரிப்போர்ட்டை, பயோசி ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்ப முடியுமா? மகன்: நான் ஏற்கனவே நேத்து இந்த நம்பருக்கு அனுப்பிட்டேனே. மருத்துவர்: ரிப்போர்ட் மட்டும் போதாது, அந்த பயாப்சி திசுவே, டிஷ்யூ சாம்பிள் வேணும். மருத்துவர்: அந்த திசுவோட பகுதிகள். அந்த திசுவை வச்சு நாங்க சில மரபணு பரிசோதனைகளை, ஜெனடிக் டெஸ்டிங் செய்வோம். மகன்: மௌம். மருத்துவர்: அந்த ஜெனடிக் டெஸ்ட் மூலமா உங்களுக்கு பாதுகாப்பான வேற ஏதாச்சும் சிகிச்சை வழிகள் இருக்கான்னு நாங்க கண்டுபிடிக்க முடியும். மகன்: மௌம். மருத்துவர்: அதுவரைக்கும் நீங்க இப்போ கொடுக்குற ஆதரவு சிகிச்சையை, சப்போர்ட்டிவ் கேர், தொடர வேண்டும். ஆதரவு சிகிச்சைங்கிறது. மருத்துவர்: இந்த மாதிரியான விஷயங்கள்தான். மகன்: மௌம். மகன்: அப்போ அந்த திசுவை எப்படி வாங்குறது? அதை உங்களுக்கு எப்படி அனுப்புறது? மருத்துவர்: பயாப்சி பண்ண ஆஸ்பத்திரி லேபுக்கு போங்க. மகன்: மௌம். மருத்துவர்: அவங்க 1-2 நாளா அந்த திசுவை உங்ககிட்ட தருவாங்க. மருத்துவர்: அதை நீங்க கூரியர் பண்ணலாம். மகன்: திசு? மருத்துவர்: ரிப்போர்ட் இல்லை. மருத்துவர்: வெறும் ரிப்போர்ட் இல்லை, உடம்புல இருந்து வெட்டி எடுத்த அந்த உண்மையான திசுப்பகுதி, டிஷ்யூ பிளாக். மருத்துவர்: அதை நீங்க எங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். மகன்: நிமிர்த்து. மகன்: ஆனா நாங்க அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணணுமா? அப்புறம் அதுக்கு 18 நாட்கள் ஆகுமா சிகிச்சை வழிகளை சொல்ல? மருத்துவர்: உங்களுக்கு சிகிச்சை வழிகளை சொல்ல 18 நாட்களாகும். மகன்: நாங்க அதை கொரியர் பண்ணணும், அந்த திசுக்களை. மருத்துவர்: ஆமா. மகன்: மௌம். ஓகே ஓகே. மருத்துவர்: இப்போ அவர் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் இல்ல மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் கீழ அட்மிட் ஆகியிருக்காரா? மகன்: இல்லை, ஜெனரல் மெடிசின்ல தான் இருக்காரு. மருத்துவர்: ஜெனரல் மெடிசினா? ஓகே. மகன்: ஏன்னா அவங்க எங்கள்கிட்ட திரும்ப வர தேவையில்லை, அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மருத்துவர்: சரி, அப்போ ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி மத்த சிகிச்சைகள் போயிட்டு இருக்கா? இதெல்லாம் தான் கட்டுப்படுத்துற சிகிச்சைகள். மருத்துவர்: ஏன்னா கட்டி காரணமா மூளையில அழுத்தம் அதிகமாகும், இதனால நோயாளி மயக்க நிலை, வாந்தி, தலைவலி இதெல்லாம் வரலாம். மருத்துவர்: அதனால மேனிடால், கொடுக்கும்போது மூளை அழுத்தம் குறையும்,
நோயாளிக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். மருத்துவர்: இதெல்லாம் போயிட்டு இருக்கா இல்லையா? மகன்: இல்லை, இப்போ எதுவும் போகலை. மகன்: எதுவுமே போகலை. மகன்: ஆக்சிஜனும் திரவ உணவு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. சரி சரி சரி. மருத்துவர்: அப்போ மூளை புற்றுநோய்க்கான ஆதரவு சிகிச்சை பரிந்துரையை, சப்போர்ட்டிவ் கேர் பிரிஸ்கிரிப்ஷன், நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். மகன்: மௌம் மௌம். மகன்: அப்புறம் எத்தனை மாசம்? மகன்: அப்போ சில மாதங்கள் வரைக்கும் போகும், அவ்வளவுதானே? மகன்: இல்ல சில நாட்களா? மருத்துவர்: நாங்க ஏதாச்சும் ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்கணும். மகன்: நீங்க சொல்ற அந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்டா சில மாதங்கள் வரைக்கும் போகும்தானா? அதாவது நோயாளி இன்னும் சில மாதங்கள் இருப்பார்தானா? மகன்: இன்னும் சில மாதங்கள்? மருத்துவர்: ஆமா, ரேடியேஷன் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். உங்க ஊர் டாக்டர் ரேடியேஷன் கொடுக்க விருப்பப்படலைனா, மருந்து மூலமா என்னால கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும், குணப்படுத்த முடியாது. மகன்: ஒருவேளை கட்டுப்படுத்தினா அவர் எத்தனை மாசம் உயிரோடு இருப்பாரு? அதாவது எத்தனை மாசம் இது வேலை செய்யும்? மருத்துவர்: எல்லாமே. மருத்துவர்: 3 மாச சிகிச்சைக்கு அப்புறம் நாங்க 3 மாசம் சிகிச்சை கொடுப்போம். மருத்துவர்: அப்போ M.R.A. MRI எடுத்து பார்க்கும்போது நோய் குறைந்திருந்தா ரொம்ப நல்லது, கீமோதெரபி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மருத்துவர்: அப்போ நமக்கு 9 மாசம் முதல் 1 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கும். மருத்துவர்: ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் கேன்சர் அதிகமாகியிருந்தா கீமோதெரபியால எந்த பலனும் இல்லைன்னு அர்த்தம். மருத்துவர்: அப்போ நமக்கு அதிக நேரம் இருக்காது, ஏன்னா கீமோவோ இல்ல வேற எந்த சிகிச்சையோ வேலை செய்யலைன்னு அர்த்தமாயிடும். மருத்துவர்: அதனால சிகிச்சை ஆரம்பிச்சு நீங்க எடுக்கிற முதல் ஸ்கேன் தான் நாம என்ன எதிர்பார்க்கலாம்ங்கிறதை தீர்மானிக்கும். மகன்: மௌம். மருத்துவர்: அதனால உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, நான் எழுதுற ஸ்டீராய்டு மற்றும் மேனிடால் பரிந்துரை சீட்டை உங்க உள்ளூர் டாக்டர்கிட்ட காமிங்க. மகன்: ஸ்டீராய்டுக்கான பிரிஸ்கிரிப்ஷன், சரி. மருத்துவர்: ஸ்டீராய்டு? ஆமா. நான் என் பக்கத்துல இருந்து ஆலோசனைகளை தருவேன். ஆனா ஊசி மருந்து எல்லாமே உங்க உள்ளூர் டாக்டரோட பரிந்துரையில தான் போகணும். மகன்: மௌம். மகன்: அதை அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மகன்: முன்னாடியே பண்ணிட்டாங்க. மருத்துவர்: சரி, நீங்க குடும்பமா சேர்ந்து அந்த திசுவை எனக்கு அனுப்புற வேலையை பாருங்க. மருத்துவர்: நீங்க மேற்கொண்டு விசாரிக்க விரும்பினா நான் சிகிச்சைக்கான வழிகளையும் எழுதி அனுப்புறேன். மருத்துவர்: அது எந்த ஆஸ்பத்திரி, மெடிக்கல் காலேஜா? மகன்: ஓகே, மெடிக்கல் காலேஜ். மருத்துவர்: மெடிக்கல் காலேஜ்ல இந்த சிகிச்சைகள் எல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு. மகன்: மெய்க்கேல். மகன்: ஒருவேளை இந்த திசுவை கொடுத்து மருந்துகளும் கொடுத்து எல்லாம் சரியா வேலை செஞ்சா அவரு உயிரோட இருப்பாரா? 4 மாசமா இல்ல 1 வருஷமா? நாம என்ன எதிர்பார்க்கலாம்? மருத்துவர்: சில மாதங்கள். சில மாதங்கள். 3 to 4 மாசம் அந்த மாதிரி. மருத்துவர்: நான் சொன்ன மாதிரி இதுக்கு பதில் சொல்றது கஷ்டம். 3 மாச சிகிச்சைக்கு அப்புறம் வர்ற உங்களோட MRI ரிப்போர்ட்டை பொறுத்துதான் இருக்கு. மகன்: ஓகே ஓகே, ஒருவேளை கட்டி குறைந்தால் இன்னும் அதிக காலம் இருப்பாரு, அப்படித்தானே? மருத்துவர்: ஆமாம், கரெக்ட் கரெக்ட். மகன்: ஆமா ஆமா ஆமா. மகன்: அப்போ நான் உள்ளூர் ஆன்காலஜிட்டை போய் பார்க்க முடியும்னா உங்க பிரிஸ்கிரிப்ஷனை அவங்க கிட்ட காமிச்சு என்ன பண்றதுன்னு கேட்கலாம், சரிதானே? மருத்துவர்: ஆமா, நீங்க கேட்கலாம். மகன்: அவங்க எங்க போகணும், என்ன மருந்து வாங்கணும்னு வழிகாட்டுவாங்க, சரிதானே? மருத்துவர்: அவங்களால வழிகாட்ட முடியும். மெடிக்கல் காலேஜ் விதிமுறைகள் எனக்கு தெரியலை, வெளியில இருந்து மருந்து வாங்க விடுவாங்களான்னு. மகன்: மருந்தா? மகன்: இல்லை, மெடிக்கல் ஆபிசர் இல்லை, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். மகன்: பிரைவேட்ல பிராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ் இருக்காங்க. மருத்துவர்: ஆமா, நீங்க அவங்க கிட்ட என் பிரிஸ்கிரிப்ஷனை காட்டலாம். இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ஆன்காலஜிஸ்டுகளுக்கு என்னை தெரியும், அவங்களுக்கு வேணும்னா என் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் நிறைய குரூப்ல இருக்கேன். மகன்: ஆமா ஆமா ஆமா. மகன்: ஆனா எனக்கு என்ன சந்தேகனா, அவரு கைய அசைக்கிறாரு, நாங்க டியூப் வழியாதான் சாப்பாடு கொடுக்கிறோம், அப்புறம் கண்ணை மூடியே வச்சிருக்காரு, இதெல்லாம் முடிய போறதுக்கான அறிகுறியா? மருத்துவர்: நீங்க டியூப் வழியா சாப்பாடு தர்றீங்களா? அதுல என்ன கேள்வி உங்களுக்கு? மகன்: ஆமா, நாங்க டியூப் வழியாதான் தண்ணி மாதிரி சாப்பாடு எல்லாம் தர்த்தோம். மருத்துவர்: சரி,
அதுல என்ன கேள்வி கேட்க வர்றீங்க? மகன், நாங்க சாப்பாடு கொடுத்தா அது நேரா உள்ள போகுது. மருத்துவர், ஆமா, அது உள்ளதான் போகும். ஆனா நீங்க டியூப்பை பத்தி என்ன கேட்க விரும்புறீங்க? மகன், அதான் சார். இப்போ அவரு கண்ணை மூடிட்டே இருக்காரு. மகன், எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காரு. எனக்கு என்ன சந்தேகனா, இது அவரோட கடைசி கட்டமா? இல்ல நாங்க திரவ உணவு, டியூப் வழியா மருந்து எல்லாம் கொடுத்தா அவரு திரும்ப சாதாரண நிலைக்கு வருவாரா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? மருத்துவர், சிகிச்சை சரியா வேலை செஞ்சா அவரோட சுயநினைவு திரும்பும், முன்னேற்றம் இருக்கும். ஆனா சிகிச்சை கொடுக்கறதுக்கு அவரு இங்க உயிரோட இருக்கணும்ல? மகன், என்னோட டாக்டர் இது கடைசி கட்டம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். அவரு எப்போ பார்த்தாலும் தூங்குறதும் கண்ணை மூடிட்டு கையை அசைக்கிறதும் அதோட அறிகுறியா? மருத்துவர், மூளையில கட்டி பெருசாகும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நோயாளி எதுவும் பேச மாட்டாரு. மருத்துவர், நாம சிகிச்சை தராவிட்டால் நிலைமை மோசமாகும், அதை நீங்க கடைசி கட்டம்னு நினைச்சுக்கலாம். மருத்துவர், ஒருவேளை நாம சிகிச்சை கொடுத்து உடம்பு அதுக்கு ஒத்துழைச்சா அவரு குறைந்தபட்சம் சில மாதங்களாவது தேறுவாரு. மருத்துவர், சரி, நாம இதுல அடுத்து என்ன பண்றதுன்னு பார்ப்போம். நாங்க உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பி வைக்கிறோம். மகன், ஒருவேளை மருந்து உண்மையிலேயே நல்லா வேலை செஞ்சா இன்னும் கொஞ்ச காலம், அதிக காலம் இருப்பாரு தானா? கட்டி சுருங்கிட்டே வந்தா 1 வருஷத்துக்கு மேல கூட இருப்பார் தானா? மருத்துவர், நாம எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பணும், ஆனா அதற்காக அற்புதங்கள் நடக்கும்னு நாம எதிர்பார்க்க முடியாது. மருத்துவர், ஆனா ஆமா, சில நேரங்கள்ல கேன்சர் நோயாளிகள் நீண்ட காலம் வாழ்வதுண்டு. மருத்துவர், எல்லாமே நாம கொடுக்கிற சிகிச்சையும் அதுக்கு அவங்க உடம்பு எப்படி ஒத்துழைக்குதுங்கிறதையும் பொறுத்ததுதான். மருத்துவர், நாம 2 to 3 மாசத்துக்கு ஒருமுறை ஸ்கேன் எடுத்துட்டே இருக்கணும். மகன், ஸ்கேன் பண்ணணும். ஓகே. மகன், ரொம்ப நன்றி. மகன், நாம இத முடிச்சுக்கலாமா சார்? நீங்க எனக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை அனுப்பி வைக்க முடியுமா? மகன், நான் உள்ளூர் ஆங்காலஜிஸ்ட் கிட்ட பேசி உங்களை கனெக்ட் பண்றேன். மகன், உங்களோட நம்பரை அவங்களுக்கு தர்றேன். மருத்துவர், ஆமா, நீங்க தரலாம். மருத்துவர், அப்புறம் இந்த வீடியோவை நாங்க யூடியூப் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் வரும், நீங்க திரும்ப வேணும்னா பார்த்துக்கலாம். மகன், கண்டிப்பா சார், நான் பண்றேன். மருத்துவர், ஓகே. மகன், ஆமா ஆமா ஆமா. மகன், ரொம்ப நன்றி சார், உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். மருத்துவர், சரி, பார்ப்போம், பாசிட்டிவா பேசுவோம். மகன், ஆமா ஆமா, தேங்க்யூ சார். மருத்துவர், சரி, நன்றி. மகன், நன்றி.